பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது லியோனா ஜூடி பிள்ளையுடைய முதலாவது பிறந்தநாள் நினைவலியாகும். ஜே ஸ்மித் என்ற பிள்ளையுடைய 11வது பிறந்த நாள் நினைவலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பொழிந்து தூய அவருடைய கரைகளை குறைகள் நிறைவாக பெற்று இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் வரையிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது மரியேசுதாசன் இறைவன் மாதா வழியாக செய்தல்லானவர்கள் நன்றி வழியாகவும் ஜான் மேரி சிறுவர் குடும்பத்தார் இறைவன் செய்த எல்லா நன்மைகள் நன்றி வழியாகவும் கே வர்கீசனுடைய நன்றி வழியாகவும் அருள்தாஸ் குடும்பத்தாருடைய நன்றி வழியாகவும் பெனிடஸ் குடும்பத்தாருடைய நன்றி வழியாகவும் லாரன்ஸ் குடும்பத்தாருடைய நன்றி வழியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்த மாபெரும் விடைகளுக்காக நன்றி செலுத்துகிற குடும்பங்களின் நன்றியை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து இறைவன் குடும்பங்களை எல்லா விதமான நன்மைகளாலும் நலன்களாலும் ஆசிரியரால் நிரப்பி குடும்பத்தினர் முன்வைக்கின்ற எல்லா விதமான வேண்டுதல்களை இறைவன் நிறைவாக பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே இந்த குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த பலியானது அந்த மாள் அலெக்சாண்டர் பிரபு சவரிபத்து என்னுடைய நினைவு பலியாகும். ஜெசிதா மேரிகளுடைய ஆர்மைகளை பாற்றிக்காகும். மாசிலாளர்களுடைய நினைவு பலியாகும். மத்தியாசனுடைய 60ஆம் நாள் நினைவு பலியாகும். புளோரஸ் ஜெயராஜனுடைய 41ஆம் நாள் நினைவு பலியாகும். சுனில் பாரிஸ் குமார் லீமாரோஸ் என்னுடைய நினைவு பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா வாழ்வை அளிக்க வேண்டும் என்று இவர்கள் இந்நாளும் எப்பொழுதும் புனிதனுடைய தோழமையிலே சங்கமிக்கவும் இறைவன் முகமுகமாய் தரிசிக்கின்ற பேரின்பத்தை இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அளிக்க வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உள்ளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை வெளிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 2, அருள் வாக்குகள் 13 முதல் 18 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரை பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடல் ஆக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூயாவின் மூலம் நம் தந்தையை அணுகும் பெயர் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 30 முதல் 34 வரை. திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பால் நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடைகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் ஒரு காலம் 16ஆம் ஞாயிறை அன்னையாம் திரு அவை இன்று கொண்டாடுகின்றது. இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக பணி வாழ்வும் ஓய்வும் என்ற ஒரு சிந்தனைகளை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனித பேதுரு கனீசியுஸ் என்பவர் தனது 19வது வயதிலே ஜெர்மன் நாட்டில் உள்ள
கொலோன் பல்கலைக்கழகத்தில் சட்டவியலில் பட்டம் பெற்றார். இவர் சிறு வயதிலிருந்தே நற்கருணையின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தவர். இறையாட்சி பணிக்காக இறைவன் தன்னை அழைக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து தன்னை அவர் இந்த இறையாட்சி பணியிலே இணைத்து கொண்டு 1546 இயேசு சபையில் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார். இவர் இந்த நற்கருணையின் மீது ஆழ்ந்த பற்றுறுதி கொண்டிருந்ததால் அவர் நற்கருணையை பெற்று கொண்ட பின்பு அவர் நற்கருணை ஆண்டவரிடத்திலே அதிக நேரம் உரையாடுவதை அவர் பழக்கமாக கொண்டிருந்தார். அவர் தன்னை பற்றி அவர் எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், அந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே நான் பேசுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்வேன். அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடைந்த தோல்விகளை நான் முதலிலே ஆண்டவரிடத்திலே சொல்வேன். என்னென்ன தோல்விகளை சவால்களை நான் சந்தித்தேன் என்று நான் முதலிலே ஆண்டவரிடத்திலே சொல்லுவேன். அதற்கு ஆண்டவர் எனக்கு ஆறுதல் அளிப்பார், ஆற்றல் அளிப்பார். அதன் பின்னால் நான் பெற்ற வெற்றிகளை ஆண்டவரிடத்திலே நான் சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு பரிசு தருவார், என்னை பாராட்டுவார் என்று அவர் சொல்லுகின்றார். ஆம், இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த புனித பேதுரு கனீசியுஸ் என்பவர் இந்த நற்கருணையின் மீது கொண்ட ஆழ்ந்த இந்த பற்றுறுதியிலே அவர் தன்னுடைய தோல்வியையும் தன்னுடைய வெற்றியையும் அவன் இறைவன் முன்னால் சமர்ப்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த திருத்தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இறைமகன் இயேசுவால் அனுப்பப்பட்ட இந்த சீடர்கள் அவர்கள் மீண்டும் வந்து இறைவனிடத்திலே அவர்கள் தங்களுடைய பணி வாழ்வை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் சற்று பாலைநிலத்திற்கு சென்று ஓய்வெடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இவர்கள் பணி செய்திருக்கிறார்கள், அந்த பணியை இயேசுவிடத்திலே வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே அவர் அடுத்ததாக நீங்கள் ஓய்வு எடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் ஓய்வு எடுக்கின்ற பொழுதுதான் இன்னும் அடுத்த பணிக்கு நாம் கடந்து செல்ல முடியும் என்று இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே அறிவுரை சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கின்றன, பாரங்கள் இருக்கின்றன. நம்முடைய துன்பங்களை தோல்விகளை நாம் இன்னொரு மனிதனிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இரண்டு விதமான காரியங்கள் நடைபெறுகின்றது. ஒன்று, இந்த பகிர்ந்து கொண்ட அந்த மனிதனுக்கு அவனுக்கு அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது, அதிலிருந்து கஷ்டத்திலிருந்து அந்த சுமை நீங்கியதாக ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. ஒரு மனிதன் எப்பொழுது இன்னொரு இடத்திலே தன்னை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்களோ, அவர் எதற்காக பகிர்ந்து கொள்கிறார் என்றால் அந்த மனிதன் மீது கொண்ட நம்பிக்கையும், இன்னொன்று தன்னுடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஆனால் இந்த கேட்டுக்கொள்கின்ற மனிதர்கள் அவர்கள் என்ன செய்யலாம்? இன்னொன்று, இந்த மனிதர்களை அதிகமாக அன்பு செய்யலாம். இல்லை என்றால் இந்த மனிதனுடைய எதிர்மறையான காரியங்களை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அவரை எப்படி எந்த நேரத்திலே நாம் அவரை மட்டம் தட்டலாம் என்று கூட நாம் சிந்திக்க தோணுகிறது. இங்கே இறைமகன் இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் சென்று ஓய்வு எடுங்கள். அவர்கள் தன்னுடைய பணியினுடைய நிறைகளை குறைகளை பகிர்ந்து கொண்ட பின்பு அவர் நீங்கள் ஓய்வு எடுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசக வழியாக நாம் 3 காரியங்களை இறைவன் நம்மை சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்றார். முதலாக நம்முடைய பணி பற்றிய ஒரு ஆய்வு. நம்முடைய பணியை பற்றி இறைவன் கேள்விக்குள்ளாக்குகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக நாம் இறைவாக்கு நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். நல்ல மேய்ப்பர்களாக அழைக்கப்பட்டவர்கள்
தன்னுடைய மந்தையை சிதறடித்தார்கள், தங்களுடைய பணியை அவர்கள் சரியாக செய்யவில்லை என்று சொல்லுகின்றார். எனவே இந்த ஆடுகள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நான் நல்ல மேய்ப்பனை உங்களுக்கு தருவேன். அவர்கள் சிதறடிக்கப்பட்ட இந்த மந்தைகளை ஒன்று சேர்ப்பார்கள். அது தாவீதுடைய வழிமரபினரிலே அங்கே நடக்கும் என்று சொல்லுகிறார். அது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே நல்ல பணியாளர் நல்ல ஒரு ஆயருக்கு சமம். இதைத்தான் நாம் இன்று பதிலுரை பாடலிலே நாம் வாசிக்க கேட்டோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் பணியாளர்கள், பணி செய்கின்றோம். நாம் அழைக்கப்பட்ட நிலையிலே அது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நாம் முழுமையாக நம்முடைய உழைப்பை நாம் இந்த சமூகத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்கிறோம். அதுதான் உண்மை. இந்த பணியாளர் என்று சொல்லுகின்றவர்கள் நம்முடைய உழைப்பை முழுமையாக இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கே அந்த பிளவு ஏற்படுகிறது, மந்தைகள் சிதறடிக்கப்படுகிறது, அந்த குடும்பங்கள் சின்னாபின்னமாக உடைந்து விடுகிறது. எந்த குடும்பத்திலே அந்த உழைப்பு சரியாக இல்லையோ அந்த குடும்பம் முன்னேறாமல் இருக்கிறது, கஷ்டப்படுகிறது, அந்த குடும்பம் துன்பப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த உழைக்கின்ற அந்த நிலையிலே, பருவத்திலே நாம் நன்றாக உழைக்க வேண்டும். உழைப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? சேமித்து வைக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய பணிகளிலே ஆய்வு செய்ய வேண்டும். அதை தாழ்ந்த நற்செய்தி வாசகத்திலே அந்த திருத்தூதர்கள் இயேசுவிடத்திலே வந்து தங்களுடைய பணியை அவர்கள் சொல்லுகிறார்கள். அது நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம். எந்த ஒரு குழுமத்திலே, சமூகத்திலே இந்த ஒரு பணி ஆய்வு இருக்கிறதோ அந்த ஒரு குழுமம், சமூகம் என்ன செய்யும்? அது முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுது, முன்னேற்ற பாதையிலே செல்லுகின்ற பொழுது தவறுவதில்லை. எத்தனை குடும்பங்களிலே நாம் நம்முடைய அன்றாட பணிகளை நாம் ஆய்வு செய்கின்றோம், சுய ஆய்வு செய்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய குடும்பத்திலே நாம் அமர்ந்து அதை ஆய்வு செய்து அல்லது நாம் ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொள்கிறோம் என்றால் அது இல்லை என்று தான் சொல்ல முடியும். நம்முடைய குடும்பங்களில் பெரும்பாலும் நாம் சொல்வதில்லை. எத்தனை கணவன்மார்கள், மனைவிமார்கள் அல்லது பிள்ளைகள் நம்முடைய அன்றாட அந்த உழைப்பை அவர்கள் இரவு நேரங்களிலே பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றால் அது இல்லை என்று தான் நாம் சொல்ல முடியும். அந்த ஆய்வு இருக்கின்ற பொழுது அது என்ன செய்கிறது? நமக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, இந்த பணியிலே நமக்கு ஏன் தோய்வு ஏற்பட்டது, நாம் இப்படி செய்திருக்க வேண்டும் என்ற பல மாற்று சிந்தனைகளும் வளர்ச்சி நிலைகளுக்கான காரியங்களும் அங்கே தென்படுவதை பார்க்கிறோம். எனவே இங்கே நம்முடைய நற்செய்திகளே திருத்தூதர்கள் அதை செய்கிறார்கள், இயேசு அதற்கு செவி சாய்ப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த பணி ஆய்வு என்பது மிக மிக முக்கியமாக ஒன்றாக இருக்கிறது. குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய சமூகமாக இருக்கலாம், பங்குத்தளமாக இருக்கலாம், நாம் ஒவ்வொருவரும் வேலை செய்கின்ற பணித்தளங்களாக இருக்கலாம். எனவே பணி ஆய்வு என்பது மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. மூன்றாவதாக நமக்கு பணி வாழ்விலே ஓய்வு இருக்க வேண்டும். அதாவது இயேசு இன்று நற்செய்தியிலே சொல்லுகின்றார், நீங்கள் பாலை நிலத்திற்கு சென்று ஓய்வு எடுங்கள். நீங்கள் பணி செய்திருக்கிறீர்கள், களைப்பாக இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் ஓய்வு எடுங்கள். கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார், உழைப்பு தான் மனிதனுடைய இலக்கணம் என்று சொல்லுவார். பவுலடிகளார் சொல்லுவார், உழைக்காதவன் உண்ணலாகாது என்று சொல்கிறார். எனவே உழைக்க வேண்டும், அதே வேளையிலே நாம் ஓய்வும் எடுக்க வேண்டும். எனவே தான் நம்முடைய அரசு நிறுவனங்களிலே அல்லது கம்பெனிகளிலே, தனியார் கம்பெனியாக இருந்தாலும் சரி, நமக்கு ஓய்வு வயது இருக்கிறது. 58 வயதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு. ஏனென்றால் நாம் அதன் வழியாக நாம் இந்த உழைப்பிலிருந்து நாம் மாறுபட்ட ஒரு வாழ்வுக்கு நாம் கடந்து செல்லுகிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே ஓய்வு என்பது நாம் முழுமையாக ஓய்வு எடுப்பது, தூங்குவது அல்ல, என்ற எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது அல்ல. மாறாக நம்முடைய
அந்த உடல்நிலைக்கு ஏற்றவாறு நாம் மாற்று காரியங்களை பணிகளை நாம் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இங்கே நற்செய்தி கடைசியிலே அவர்கள் அக்கறைக்கு செல்கிறார்கள். ஆனால் மக்கள் அங்கே வருகிறார்கள். அவர் மீண்டும் அந்த மக்களுக்கு பரிவு கொண்டு போதிப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு மாற்று பணி. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பணி முடிந்து விட்டது, இல்லை என்றால் வேலைக்கு செல்வர்கள் மாலைவில் வந்து என்னுடைய வேலை முடிந்து விட்டது, அவ்வளவுதான். மற்ற வேலைகளை அது யார் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அல்லது மனைவியாக இருக்கலாம், இல்லை என்றால் பிள்ளைகளாக இருக்கலாம். இல்லை, ஓய்வு என்பது மாற்று வேலை நாம் செய்ய வேண்டும், அதுதான் ஓய்வு. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பல நிலைகளில் நாம் என்ன செய்கிறோம்? என்னுடைய வாழ்வு முடிந்து விட்டது, இதோடு முடிந்து விட்டது, நான் ஓய்வு எடுக்க வேண்டும். இல்லை, நமக்கு இன்னும் பல சமூக பணிகள், பொது பணிகள் நமக்கு காத்து கொண்டு இருக்கின்றன. எந்த ஒரு மனிதன் பணி செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த மனிதனுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்படுகிறது. அதை பல நிலைகளிலே நான் பார்த்திருக்கிறேன். பங்கு காரியங்களிலும் சமூக காரியங்களிலும் எந்த ஒரு மனிதன் அவன் தன்னை பல்வேறு நிலைகளிலே அவன் பணிகளுக்காக தன்னை இணைத்து கொள்ளுகின்றானோ அந்த மனிதன் புதிய புதிய உத்வேகத்துடன் அவன் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே நாம் மாற்று காரியங்களிலே ஈடுபட வேண்டும். ஒருவேளை நாம் அந்த அரசு நிலைகளிலோ அல்லது இல்லை என்றால் நாம் தனியார் நிலைகளில் இருந்து நாம் ஓய்வு பெற்று விட்டோம் என்றால் அடுத்து சமூக பணிக்கு கடந்து செல்ல வேண்டும். ஏராளமான பணிகள் நமக்கு இருக்கின்றன. எனவே இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இந்த சமூகத்திலே ஆற்றுவதற்கு நிறைய பணிகள் இருக்கிறன. இயற்கையை பேணுகின்ற பணியாக இருக்கலாம், இல்லை என்றால் பிள்ளைகளுக்கு பல்வேறு காரியங்கள் பெற்ற அனுபவங்களை கொண்டு நாம் பிள்ளைகளுக்கு பல வழிகாட்டுதலை கொடுப்பதாக இருக்கலாம், இல்லை என்றால் நாம் எந்த துறையிலே நாம் பாண்டித்துவம் பெற்றிருக்கிறோமோ அந்த துறையிலே நாம் இதுவரை காசுக்காக உழைத்து இருக்கிறோம். எனவே சமூகத்திற்காக, பிள்ளைகளுக்காக, நம்மை சுற்றி வாழுகின்ற சமூகத்திற்காக நாம் உழைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நல்ல ஒரு பணியாளர்களாக நாம் இருக்க வேண்டும், நல்ல ஆயனாக இருக்க வேண்டும். ஆயனிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயனாக இருக்கின்றவர்கள் நம்முடைய பணியை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வு செய்கின்ற பொழுது பணியானது இன்னும் மெருகூட்டப்படுகிறது. நம்முடைய பணியிலிருந்து நாம் ஓய்வு அடைய வேண்டும். அதாவது மாற்று பணிக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. எனவே இது உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பணி வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய ஓய்வு, எனவே ஓய்வை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணிக்கின்றோம் என்று சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். அதற்கான வரம் வேண்டி இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தூய
நம்முடைய தேவைகளை நாம் அமைதியாக இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். எங்களுடைய பணி வாழ்விலே பணிக்காக அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய உழைப்பை முழுமையாக நாங்கள் வெளிப்படுத்தவும், நாங்கள் முழுமையாக உழைக்காத பொழுது குறைவு ஏற்படுகிறது, மந்தைகள் சிதறடிக்கப்படுகிறது. ஆனால் நீர் இந்த சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு உம்முடைய மகனை உலகிற்கு அனுப்பினீர். அதே போல் அவர் செய்த பணியைப் போல நாங்களும் எங்களுடைய அழைக்கப்பட்ட நிலைகளிலே, குடும்பமாக இருக்கலாம், குழுமமாக இருக்கலாம், நாங்கள் இருக்கும் நிலைகளிலே முழுமையான உழைப்பை நிறைவோடு வெளிப்படுத்த வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். எங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நாங்கள் பணி செய்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைகளிலும் எங்களுடைய பணியை ஆய்வு செய்யவும், பணியினுடைய தரத்தை நாங்கள் உயர்த்தி கொள்ளவும், எங்கெங்கெல்லாம் நாங்கள் தவறிழைத்திருக்கின்றோம், தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறோம் என்பதை அறிந்து தொடர்ந்து நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் ஈடுபடாமல் சிந்தித்து தேர்ந்து தெளிந்து நல்ல முடிவுகளை எடுத்து நாங்கள் முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டிய அருளை தாரும். எங்களுக்கு ஓய்வு இல்லை. ஓய்வு என்பது மாற்று பணி என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்படவும், நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல இது எவ்வாறு தொடக்கம் முதல் கடைசி மூச்சு வரை உம்முடைய பணியிலை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டது போல நாங்களும் ஒவ்வொரு நிலைகளிலும் காலத்தினுடைய சூழலுக்கு அறிந்து நாங்கள் பணிகளை செய்ய வேண்டிய அருளை தாரும். நாங்கள் எங்களுடைய திறமைகளை எங்களோடு அடக்கி ஒதுக்க வைத்து விடாமல் இந்த சமூகத்தினுடைய நன்மைக்காக, வளர்ச்சிக்காக செலவிட வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். எவ்வாறு உம் திருமகன் இந்த ஆயிரில்லா ஆடுகளை போல காணப்பட்ட மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு பணி செய்தது போல நாங்களும் அத்தகைய பரிவை கொள்ள வேண்டிய அருளை தாரும். எங்களுடைய பிள்ளைகள் மீதும் சமூகத்தின் மீதும் பணி செய்கின்ற தளங்களிலே அத்தகைய உணர்வோடு நாங்கள் பணி செய்ய வேண்டிய அருளை தாரும். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய அருளினால் நிரப்பியருளும். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய குடும்பங்களை உமது அருளினால் நிரப்பியருளும். குடும்பங்களிலேயே நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொரு நிலைகளிலும் நீர்தாமே எங்களோடு உடனிருந்து எங்களை வழிகாட்டும். அதன் வழியாக நாங்கள் தொடங்கிய ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் முடிவுக்கு நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய வழியை காட்டியருளும். அன்பு ஆண்டவரே, குடும்பங்களை அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், நல்ல வேலை வாய்ப்பை தாரும், வேலைக்கான நல்ல சூழலை உருவாக்கும், ஒற்றுமையை தாரும், நல்ல பிள்ளைகளை தாரும், பிள்ளைகள் நல்ல முறையிலே வளர வேண்டிய அருளை தந்தருளும். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களுடைய குடும்பங்களில் நிறைவாக தங்குவனவாக, அதன் வழியாக நோயற்ற ஒரு இறை சமூகமாக, நோயற்ற ஒரு குடும்பங்களாக எங்களுடைய பங்கு இறை சமூகம் திகழ வேண்டிய அருளை தாரும். தொடர்ந்து நீர்தாமே நல்ல மருத்துவராக எங்கள் குடும்பங்களோடு இருந்தருளும். இன்னும் வேலைக்காக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். நீர்தாமே அவர்களோடு உடனிருந்து
பாதுகாப்போடு பணி செய்யவும் தொடர்ந்து உமது உடனிருப்பை அவர்கள் உணர்ந்து பாதுகாப்போடு நம்பிக்கையோடு பணி செய்ய வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரை, தொடர்ந்து எங்களுடைய ஆலய பணிகளை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். இந்த ஆலய பணிகள் வேகமாக நடந்து முடியவும் வேகமாக நடைபெறவும் மக்களும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடையவும் ஆலய பணிக்காகவும் மக்கள் மனமுவந்து நெருக்கடியான வேளைகளிலும் அவர்கள் கொடுக்க வேண்டிய நல்ல உள்ளத்தை தாரும். அன்பு ஆண்டவரை, அதன் வழியாக என்னுடைய ஆலய பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரை, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து உமது அருளினால் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளின் என்னுடைய விதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அளித்த நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பெற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலர் பேராயர் ஆண்டனி,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் அன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். Oh
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பணிக்கான ஜெபம். அன்பும் அருளும் இரக்கமும் நிறைந்த எம் இறைவா, எம்மோடு பயணித்து எம்மை வாழ வைக்கும் உம் அன்பு செயல்களுக்காய் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். தூய வியாகுல அன்னையை எம் வெள்ளிக்கோடு பங்கு சமூகத்திற்கு பாதுகாவலியாய் தந்து அவர் வழியாய் எம் வாழ்வில் நீராற்றும் மகத்துவமிக்க செயல்களுக்காய் உமக்கு நன்றி நல்கின்றோம். மாட்சிமை நிறைந்த உம் பிரசன்னம் சிறப்பான முறையில் விளங்கும் பொருட்டு சாலமோன் அரசர் மூலமாய் எழில்மிகு ஆலயத்தை எருசலேமில் நீர் உருவாக்கியதையும் அவரது தந்தை தாவீதிடம் ஆலயம் இறைவனுக்கான இல்லம் என குறிப்பிட்டதையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, வெள்ளிக்கோடு பங்கு சமூக மக்கள் நாங்கள் யாவரும் ஒன்றிணைந்து உமது தாய் தூய வியாகுல அன்னை பெயரால் உமக்கென்று எழுப்பப்படவிருக்கின்ற இப்புதிய ஆலயத்தின் திருப்பணிகளை உமது அருளால் நிரப்பியருளும். உமக்காக நாங்கள் செய்யும் இவ்வாலய பணிகள் உமது தூய ஆவியாரின் வழிகாட்டுதலில் சிறப்பான முறையில் நடைபெறவும், கட்டுமான பணிகள் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறவும் அருள் தாரும். ஆலய பணிகளுக்கான பொருளாதார மற்றும் பொருளுதவிகளை தாராளமாய் நாங்கள் வழங்கவும், பாதுகாப்பான முறையில் பணிகள் நிகழ்ந்தேறவும் துணை புரிவீராக. தந்தை, மகன், தூய ஆவியாராம் மூவரு கடவுளின் வல்லமை ஆலய பணிகளில் நிறைவாய் தங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அறிவிப்புகள். இந்த வார வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் வியாகுல நண்பேற மக்கள். அதாவது திறந்தோறும் வாசகம், ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் மட்டும், சனிக்கிழமை ஆலயத்தை சுத்தம் செய்ய வேண்டும். இன்று மதியம் 2 மணிக்கு சிலம்பம் வகுப்பு நடைபெறும். எனவே சிலம்பம் வகுப்பிற்கு வருகை தருகின்ற மாணவ மாணவிகள் அதற்கான அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த ட்ரெஸ்ஸை அணிந்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புதிய ஆலயத்திற்கான கலெக்ஷனுக்கு வருகை கடந்த வாரம் தொடங்கப்பட்டது. எனவே இந்த வாரம் முதல் அதை வருகை தருவார்கள். மக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய ஆலயத்தை எப்படியாவது வருகின்ற மே மாதத்திலே அர்ச்சிக்க வேண்டும். எனவே காசும் வேண்டும், பணிகளும் விரைவாக நடைபெற வேண்டும். எனவே நாம் அனைவரும் அதை கருத்தில் கொண்டு நாம் ஜெபிக்கவும் முழுமையான ஒத்துழைப்பு நல்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, நமக்கு திருவள் சாதனங்கள் மற்ற காரியங்களுக்கு வருகின்ற பொழுது பங்கு ஈடுபாடு சார்ந்து அனைவரும் வாங்க வேண்டும். அது அன்பிய பொறுப்பாளருக்கு தெரியும். அந்த பங்கு ஈடுபாடு சான்றிலே அது கொடுக்கப்பட்டிருக்கும் எதற்கெல்லாம் அவர்கள் வாங்க வேண்டும். எனவே பல வேளைகளிலே அன்பிய பொறுப்பாளர்களே அப்படி இல்லை என்று அதை சொல்லி அனுப்பியதும் உண்டு இந்த நாட்களிலே. எனவே தயவு செய்து எந்த காரியங்களுக்கு வந்தாலும் அந்த பங்கு ஈடுபாடு சான்றை அதை அன்பியங்களிலும் பங்கிலும் அது நிரப்பி கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது வட்டார முழு வளர்ச்சி சங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. அதாவது கொரோனா நோயிலிருந்து பாதிப்புக்குள்ளாகி மீண்டவர்கள் மற்றும் அதற்கு இறந்தவர்களுக்கான அந்த விவரங்களை நம்முடைய பேராயர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த படிவம் உங்களுக்கு அன்பியங்கள் அது கொடுக்கப்படும். எனவே உங்கள் அன்பியத்திலிருந்து அந்த தரவுகளை நீங்கள் அதை சேகரித்து அதை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வருகின்ற ஞாயிறு கராத்தே வகுப்புக்கான அந்த கிரேடிங் நடைபெறும், அடுத்த கிரேடிங். எனவே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியான நேரத்திலே அனுப்பி வைக்குமாறும் இந்த நாட்கள் நடைபெறுகின்ற எக்ஸ்ட்ரா அந்த வகுப்பிலே நீங்கள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது மறை மாவட்டத்தில் மார்னிங் ஸ்டார் தொழில்நுட்ப கல்லூரியிலே 2021-22 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனவே இந்த நம்முடைய மறை மாவட்ட நிறுவனத்தை மக்கள் அதை பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை திருப்பலி முடிந்த பின்பு திருமுழுக்கு கொடுக்கப்படும். எனவே திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய பிள்ளைகள் இருந்தால் அதற்காக பங்கு ஈடுபாடு சான்றை இடத்திலே கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். கழிந்த வாரம் அன்பிய வழியாக கலெக்ஷன் இஞ்ஞாசியர் அன்பியம் 1000, அந்தோணியர் அன்பியம் 26,000, குழந்தையேசு அன்பியம் 5000, சவேரியார் அன்பியம் 13,500, அல்போன்சல் அன்பியம் 1500, அருளப்பர் அன்பியம் 26,500, ஜான் பிரிட்டோ அன்பியம் 13,000, மத்தேயு அன்பியம் 10,000,
அன்னை வேளாங்கண்ணி அன்பியம் 17,500, லூர்தன் அன்பியம் 8,000, மொத்தம் 1,22,000. அன்புக்குரியவர்களே, ஏப்ரல் மாதத்தில் இருந்து, அதாவது அந்த திருப்பலி நிறுத்தப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை நமக்கு ஆலயத்திற்காக நன்கொடை தந்தருடைய பெயர்களை வாசிக்கின்றேன். மரில் லதா விழுதனம் விலை ரூபாய் 5,000, ஆர்ஸ் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 15,000, ஜே மரியமிக்கேல் கோடியூர் ரூபாய் 5,000, சௌமியா ரூபாய் சென்னை ரூபாய் 10,000, கிறிஸ்து பென்னட் ஜான் பிரிட்டன் பிஎம் ஆலை சைடு கதவுக்காக ரூபாய் 1,00,000, அனிதா மலைவிளை ரூபாய் 2,000, லென்சி சூசிபரன் 10,000, ஐஸ்வர்யா அந்தோனியர் என்பியம் ரூபாய் 1,000, சேசையன் கேரளா ரூபாய் 1,000, ஆனிமோலாடின் பிறந்த நாளுக்காக செமனுக்காக ரூபாய் 2,000, ஆர்ஸ் நடுநிலைப்பள்ளி வெள்ளிக்கோடு 15,000, சாரன் பேபி மரக்குறிச்சி 5,000, புனிபாசி அலிஞா சென்பியம் 1,00,000, பிரியாஸ்ரீ மேஜர் ஆண்ட்ரோ இந்தியாசரம்பியம் 10,000, பிரைஸ்ல ஆண்ட்ரோ இந்தியாசரம்பியம் 10,000, எஸ் மைக்கேல் ஆண்டனிசிவ் ஜான் பிரிட்டோ ஜன்னல் ரூபாய் 25,000, டி ஆண்டனி ஜெகன் குழந்தை இயேசு அன்பியம் ரூபாய் 3,000, நெல்சன் வேனோர் பிள்ளைகள் படிப்பில் முன்னேற செங்கலுக்காக ரூபாய் 1,000, பெயர் சொல்ல விரும்பாத ரூபாய் 10,000, பெயர் சொல்ல விரும்பாத ரூபாய் 10,000, ஜெனின் நேவி சினிகோ ரூபாய் 2,000, மோனிசனால் குழந்தை இயேசு அன்பியம் ஒரு மாத ஊதியம் ரூபாய் 12,000, ஆல்ஃபிரின் ஜினோ விண்ணகன் என்பியம் ரூபாய் 2,000, ஐஸ்வர்யா அந்தோனியர் என்பியம் ரூபாய் 1,000, ஆர்சி நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் ரூபாய் 15,000, எஸ் மார்டின் மேல்புறம் ரூபாய் 5,000, ஆர்சி நடுநிலைப்பள்ளி வெள்ளிக்கோடு ரூபாய் 15,000, ஜே மரியமிக்கேல் கோடி ரூபாய் 5,000, ஏ சௌமியா சென்னை ரூபாய் 10,000, மெரிலதா வளதனம் விலை ரூபாய் 5,000, மரிய மாணிக்கம் காட்டாத்துறை ரூபாய் 500, லீசா பனிமய நன்மை 10ஆம் வகுப்பிலே முதல் மதிப்பெண் பெற்றதற்காக கொடுக்கப்பட்ட தொகை ஆலயத்து கொடுத்தது ரூபாய் 5,335, கிஷோர் ஜோஸ் லூர்தன் என்பியம் 5,000, விஜில் ஜான் பனிமய என்பியம் முதல் மாத ஊதியம் ரூபாய் 12,110, பெயர் சொல்ல விரும்பாத ரூபாய் 5,000, பிரகாசி அருளப்பெருமை ரூபாய் 1,000, சினி ராபின் செட்டிச்சார் விலை 10,000, பிரேசிலாண்டு ஞாச்சியர் என்பியம் ரூபாய் 20,000. நம்முடைய விளங்கிய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இறைவனின் ஆசீர்வாதங்களோடு தங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார்.